வணக்கம். வேலூர்லேருந்து தாய்மன் பிரதீப்குமார் பேசுகிறேங்க. நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்த மரபு விதைகள் சார்ந்தோம், இந்த மரபு உணவுகள் சார்ந்தோம் நிறைய விழிப்புணர்வுகள் ஏற்பட்டுட்டே வந்துட்டு இருக்கிறோம் நம்ம குழுக்கள் மூலிமா. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்ததை இன்றைக்கி ஒரு கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற விதத்தில் நம்மளுடைய கிராமத்திலேயே முதல் இதை தொடங்கியிருக்கிறோம். அணைக்கட்டில் இந்த வருஷம் 13ஆம் தேதி ஜூலை மாதம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கெங்கநல்லூர் விழா மேடையில் இந்த திருவிழாவை முன்னெடுத்துருக்கிறோம். அதாவது உணவு திருவிழாங்க. ஏன் இந்த உணவு திருவிழான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஆரோக்கியன்றது ரொம்ப பெரும்பான்மையாக இல்லாமல் போயிடுச்சு. மாத்திரை சாப்பிடாமல் ஆள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாதுன்ற ஒரு உண்மை தான் இது. நீங்கள் மாத்திரை சாப்பிட்றாங்களான்னு கேட்டிங்க, மாத்திரை சாப்பிடாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு மனுஷனே நம்ம இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஏன் இதெல்லாம் இந்த மருத்துவம் நமக்கு இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதா அப்படின்னும் போது நம்மளுடைய உணவு பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போனதுனால தான் இந்த மருந்து உணவாக மாறி இன்றைக்கி உள்ளே வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி கடையில் வாங்கக்கூடிய மருந்துகளில் பல பிரச்சனைகள் இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சக்கூடியது. எல்லாத்துக்குமே சைடு எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. ஏன் நம்ம இந்த இடத்துக்கு தள்ளப்படுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உணவு கெட்டு போச்சு, நம்மளுடைய உணவு ஆரோக்கியமானதாக இல்லை, ஆர்கானிக்காக இல்லை, இன்னொன்று மரபு சார்ந்த உணவுகளாக இல்லை. இப்படின்றது தான் இதுக்கான வழி, அதாவது இதுக்கான காரணங்களாக இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய முன்னோர்கள் வழியை மட்டும்தான் பின்பற்றினா மட்டும்தான் முடியுன்றது தான் தெரிய வருது. அதனால தான் நம்ம கொஞ்ச காலம் இதை பின்னோக்கி இருக்கிறோம். அப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்த உணவுகள்லாம் எப்படிலாம் இருந்துச்சு, அந்த உணவுகளை இன்றைக்கி இருக்கிற டெக்னிக்கலுக்கு ஏற்ற மாதிரி, இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அதை சமைச்சு கொடுக்குறதுன்றது தான் இன்றைக்கி சவாலான ஒரு விஷயமா இருக்குது. எல்லாராலையும் கருப்பு கொஞ்சம் அரிசி வாங்கிட முடியுது, ஆனால் அதை எப்படி சமைக்கிறதுன்றது தான் எல்லாருமே குழம்பு நிற்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தளமாக தான் பார்த்திங்கன்னா இந்த உணவு திருவிழா இருக்கும். ஒரு 5-6 வருஷமாக நம்ம கண்ணெதிரில் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம அக்கா ரேகாக்காவை அவங்க இந்த மாதிரியான மரபு உணவுகளில் ரொம்ப செம்மைப்படுத்தி அதை எப்படி சுவையானதாக மாற்ற முடியும், எப்படி குழந்தைங்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படின்றது எல்லாத்தையுமே இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக